Hello friends, hello relatives, hello my dear customers and my dear students. Good morning to all. இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு கேண்டினாக்க ஸ்வீட்டு பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹெல்த்தியான ஒரு கேண்டி சொல்ல போகிறேன். ஸ்வீட் ஒன்று ஈஸியாக ரெடி பண்ணலாம். ரெண்டு விஷயம், ஒரு பொருள் வீணாக போயிடுச்சுனாக்கா அதை பட்டு தூக்கி குப்பையிலே போடாமல் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, அதே சமயத்தில் உடம்புக்கும் கெடுதல் இல்லாமல் இருக்கணும், ஃபுட் பாய்சனாக மாறிடக்கூடாது. அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா திரட்டி பால். இது அந்த காலத்தில் ஒரு பெரிய பெரிய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது வயசானவங்க என்ன பண்ணவங்கன்னு தெரியும். திரட்டி பால்னாக்கா என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது ஒரு அருமையான டிஷ்ஷு, குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சில தமிழ்நாட்டில் சில ஒரு இனத்தை சேர்ந்தவங்க சில ஒரு தவசம் பண்ணுறாங்கனாக்கா அதில் இந்த திரட்டி பால் ரொம்ப முக்கியமாக சேர்த்துப்பாங்க. அதுதான் சொல்ல போகிறேன் நான். நாம் சப்போஸ் பால் நம்ம சரியாக காய்ச்சாமல் இருந்துட்டோம்னாக்கா பால் திரிஞ்சு போயிடும். ஐயோ பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அடுக்கு தூக்கி எறிய வேண்டாம். அன்றைக்கே இப்போ பால் ஊற்றிட்டு நல்ல பால் சரி ஊற்றும்போது திரிஞ்சு போச்சுனாக்கா பழைய பாலுக்கு 3 நாள் பால்லாம் வச்சக்கூடாது. காலம்பரம் வச்ச பால் சாயந்தரம் திரிஞ்சு போச்சுனாக்கா அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்காக சார் சொன்னார் சொல்லி வீடியோவில் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு 2-3 நாள் வச்சுருந்த பாலில் வீணாகிடக்கூடாது. காலம்பரை பால் சரியாக பாத்திரம் வளர்க்காமல் இல்லைனாக்கா ஏற்கனவே காய்ச்சின பால் வட்டாலே காய்ச்சிட்டிங்கனாக்கா சரியாக கழுவாமல் இருந்தீங்கனாக்கா இந்த பால் திரிஞ்சு போயிடும். உடனே நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த பாலை அப்படி கொதிக்க வச்சுக்கிட்டே வரணும். சூடு பண்ணிகிட்டே ஒரு 1 லிட்டருக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வீணாக போயிடுச்சுனாக்கா அதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 20 கிராம் வெல்லம் போட்டுடணும். வெல்லம் போட்டுக்கிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கீழே கை வலிக்க கிளறிக்கிட்டே இருக்கணும். சுத்தமாக கிளறிக்கிட்டே இருக்கணும் ட்ரை ஆகிற வரைக்கும். அது தண்ணி அப்படியே நெய் அந்த மணலாக நெய் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும். 1/2 லிட்டர் பால் வீணாக போயிடுச்சுனாக்கா அதை கிளறத்துக்கு பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், இல்லாட்டக்கு 20 நிமிஷம் ஆகும். கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அடுத்து திரண்டு வரும் அப்படியே பால். அது இதுதான் திரட்டி பால் சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இது நேச்சுரலாக திரிஞ்சு போச்சுனாக்கா, ஆர்டிஃபிஷியலாக திரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பால் ஊற்றுவாங்க. பாலை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மோர் ஊற்றுவாங்க. பாலோட திரிஞ்சு போயிடும். உடனே அதில் திரட்டி பால் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்ல வரேங்க அப்படின்னாக்கா இந்த டிஷ்ஷு உடம்புக்கு நல்லது. பசங்களுக்கு மில்க் இருக்குது, அதில் கொழுப்பு சத்து இருக்குது, ஜீனியில் குளுக்கோஸ் இருக்குது. இந்த குளுக்கோஸும் அந்த புரதமும் சேர்ந்து பசங்களுக்கு டைரி மில்க்லாம் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் மன்னிச்சுங்க, ஏதோ ஒரு இது சாக்லேட் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றத மன்னிச்சிடும். நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த கம்பெனிக்காரன் தப்பாக டங்கு ஸ்டெப் ஆகிடுச்சு. ஓகேவா? அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எந்த ஸ்வீட் வேணும் வாங்கி கொடுங்க, சாக்லேட் சாப்பிடுங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் எஃப்எஸ்எஸ்ஏ இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எஃப்எஸ்எஸ்ஏ இருந்தாக்க நம்ம எது வேணால் சாப்பிட்லாம், அதான் கேரண்டி. ஓகேவா? அவங்களும் எஃப்எஸ்எஸ்ஏ வாங்கி தான் செஞ்சுருப்பாங்க. சரியா? ஸோ நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலை. இதுதான் திரட்டி பாலுங்கிறது அந்த காலத்தில் உள்ள ஒரு ஸ்வீட் பதார்த்தம். இந்த திரட்டி பால் நல்லா திரட்டி அப்படியே கரண்டியால் கலரிட்டே இருந்து வெள்ளமாக சேர மணலாக திரிஞ்சு வந்துடும். அப்படியே மணல் எப்படி இருந்திருக்கும், ஆற்று மணல், அதேமாதிரி ஸ்டேஜுக்கு வந்த உடனே பால் விட்டு இறக்கிட வேண்டியதான், ஆஃப் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்கன்னாக்கா 10 நிமிஷம் ஆச்சுன்னா இறுகிடும். திரட்டி பால் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், அட்டகாசமான ஃபுட்டு. உடம்புக்கு கொழுப்பும் இருக்கும், குளுக்கோஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? பாய். விசுத் ? விசுத் இல்லை ஃபேஸ்புக்.